நம்ம அடிக்கடி செய்திகளில் இந்த முக்கிய பிரமுகருக்கு Z பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு, Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குன்னுலாம் பார்ப்போம். மிக சமீப உதாரணமாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதையும் நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். செய்திகளில் X பிரிவு Y பிரிவுன்னு ஒரு வார்த்தையில் கடந்து போகிற நாம அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்கிறதுல. அதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதன்படி சமூகத்தில் வெவ்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை பொறுத்து வெவ்வேறு நிலையிலான பாதுகாப்பானது வழங்கப்படும். அப்படி எந்தெந்த நிலைகளில் இந்த பாதுகாப்பு பிரிவுகள் இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் பிரிவு, ஒய் பிரிவு, ஒய் பிளஸ் பிரிவு, Z பிரிவு, Z+ பிரிவு, இதுக்கெல்லாம் உச்சகட்டமாக SPG என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், சிறப்பு பாதுகாப்பு குழு உள்ளிட்ட இத்தனை குழுக்கள் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. நாடெங்கிலும் சுமார் 19,467 பேருக்கு இந்த பாதுகாப்பானது வழங்கப்பட்டு வருது. இதில் 66,043 பாதுகாப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு எண்ணிக்கையும் தாண்டி பார்த்தீங்களன்னா தங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னே சிலர் தனிப்பட்ட நபர்களும் அப்ளை பண்ண முடியும். இதுக்காக ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னா இந்தியாவோட முன்னணி தொழிலதிபர்களான முகேஷ் அம்பானியும் கௌதம் அதானியும், இவங்க 2 பேருமே பர்சனலாக அவங்க சைட்லேருந்து விடுக்கப்பட்ட கோரிக்கையின் பேரில் Z+ பாதுகாப்பு வழங்கப்படுது. இதுக்கு அவங்களே வருஷத்துக்கு 20 லட்சத்துக்கும் மேலே கட்டணமாக மத்திய அரசுக்கு செலுத்திக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க இந்தியாவில் இருக்கும்போதும் சரி, வெளிநாட்டுக்கு போகும்போதும் சரி, அவங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து Z+ பாதுகாப்பு எப்பயுமே உண்டு. ஸோ வெவ்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு பிரிவுகளை பற்றி ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் முதல்ல எக்ஸ் பிரிவு. இது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு பாதுகாப்பு பிரிவுங்க. இதில் சம்பந்தப்பட்ட நபருக்கு மிக குறைந்த அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பாதுகாப்பானது வழங்கப்படுது. இதில் கமாண்டோக்கள் யாரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறதுல 2 போலீசார், அதுவும் ஆயுதமேந்திய போலீசார் தனிப்பட்ட அளவில் பாதுகாப்புக்காக கூட இருப்பாங்க. முடிஞ்ச அளவு சம்பந்தப்பட்ட நபரோட அவருடைய வாகனத்திலே தான் இவங்க பயணிப்பாங்க. ஒருவேளை அந்த ஆப்ஷன் இல்லைன்னா அவங்களுக்கு தேவையை கருதி 1 அல்லது 2 வாகனங்கள் வழங்குவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு பாதுகாப்பு அம்சம்ன்றதுனால நாட்டில் நிறைய பேருக்கு இந்த எக்ஸ் பிரிவு பாதுகாப்பானது வழங்கப்பட்டுட்டு வருது. அடுத்து ஒய் பிரிவு பாதுகாப்பு. இப்போ தாவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறதும் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு தான். சற்று குறைந்த அச்சுறுத்தல் கொண்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது. அதனாலவே நாடெங்கிலும் நிறைய விஐபிகளுக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பானது கிடைச்சிட்டு. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 கமாண்டோக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. இவங்களோடு சேர்த்து மொத்தம் 8 ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. இதில் 2 பேர் தனிப்பட்ட அளவிலான பாதுகாப்பு அலுவலர்களாக செயல்படுவாங்க. இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 வாகனங்களும் இவங்களுக்கு கொடுக்கப்படும். அதோட மாசத்துக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பிரிவுக்கு செலவு செய்யப்படுது.